மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம கேட்டு ரசிச்ச பல ஃபீமேல் சிங்கர்ஸோட முதல் பாடல் என்ன அப்படின்றது நம்மள பல பேருக்கும் தெரியாது. அவங்க பாடின முதல் பாடல் கேட்டாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுலயும் சில பேரோட வாய்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபன்னியாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். யார் அந்த சிங்கர்ஸ், அவங்க பாடின முதல் பாடல்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்த்துடலாம் வாங்க. முதல்ல த சீனியர் மோஸ்ட் ஃபீமேல் சிங்கரான பி சுசீலா அம்மா தான். மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் அப்படின்னு பாடி நம்ம எல்லாரையும் மயங்க வச்சவங்க பாடிய முதல் பாடல் பெற்ற தாய் அப்படின்ற படத்துல வர எதுக்கு அழைத்தாய் எதுக்கு அப்படின்ற பாடல் தாங்க. இந்த பாட்டு பாடுற மாடுலேஷனே ஃபன்னியா இருக்குங்க. வடக்கன்ஸ் பீப்புள்லாம் தமிழ் பேசுற மாதிரி எதுக்கு அழைத்தாய் எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். டைம் கிடைச்சிச்சுன்னா இந்த பாட்டை கேட்டு பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கே புரியும். ரெண்டாவது நம்ம பார்க்க போறது ஜானகி அம்மா தான். 1957 கொஞ்சம் சலங்கை அப்படின்ற படத்துல வர சிங்கார வேலனே அப்படின்ற சாங் தான் இவங்க நம்மளுக்காக பாடி கொடுத்த முதல் பாடல். அடுத்து நம்ம பார்க்க போறது சின்ன குயில் சித்ராமா தான். இவங்க பாடிய முதல் பாடல் சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா அப்படின்றது இல்லை அப்படின்றத நான் இங்க தெளிவா பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா நானும் ஃபர்ஸ்ட் இதுதான் அவங்க பாடின முதல் பாட்டு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவங்க 1985 பூஜைக்கு ஏத்த பூவிது அப்படின்ற சாங்கை பாடி சினிமாக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. அது வரைக்குமே அவங்க பேரு வெறும் சித்ரா தான். என்னைக்கு சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா அப்படின்னு கேட்டாங்களோ அன்னையில இருந்தே இவங்க பேரு சின்ன குயில் சித்ரா அப்படின்னு மாறிடுச்சு. ஃபோர்த் நம்ம பார்க்க போறது எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஃபீமேல் சிங்கரான ஸ்வர்ணலதா மேம் தான். இவங்க குரலுக்கு யாரெல்லாம் ஃபேன்ஸோ கமெண்ட் அப்பால ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. இவங்க 1987 எம்.எஸ். விஸ்வநாதன் ஐயாவோட இசையில நீதிக்கு தண்டனை அப்படின்ற படத்துல பாரதியாரோட வரிகள்ல சின்னஞ்சீரு கிளியே அப்படின்னு நல்லா பாடியிருந்தாங்க. இதுதான் இவங்களுடைய முதல் பாடல். அஞ்சாவது நம்ம பார்க்க போறது ஷோபா சந்திரசேகர். எஸ், நம்ம டிவிகே லீடர்ஸ் மாம். இவங்க சிங்கரா அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியப்படுவீங்க. ஃபர்ஸ்ட் நானும் அப்படிதான் யோசிச்சேன். எஸ், இவங்களும் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. இவங்க 1967 சினிமாக்கு வந்துட்டாங்க. இருமகள்கள் அப்படின்ற படத்துல வர மகாராஜா அப்படின்ற ஒரு பாடலையும் பாடியிருக்காங்க. ஆறாவதா நம்ம பார்க்க போறது சுஜாதா மேம் தான். இவங்க 1977 இளையராஜாவோட இசையில கவிக்குயில் அப்படின்ற படத்துல வர காதலோவியம் அப்படின்ற ஒரு பாட்டை பாடி தான் இவங்க சினிமாக்குள்ள என்டர் ஆயிருக்காங்க. ஏழாவதா நம்ம பார்க்க போறது அனுராதா மேம் தான். இவங்க பேர் சொன்னாலே கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்ற பாட்டு தானே அவங்க மைண்டுக்கு வருது. ஆனா இவங்க 1995 வெளிவந்த பம்பாய் படத்துல வர மலரோடு மலரிங்கு பாடல் மூலியமா தான் சினிமாக்குள்ள காலடி எடுத்து வச்சாங்க. இது ஒரு சோக பாடல். முடிஞ்சா கேட்டு பாருங்க. இதை கேட்டு உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வரலன்னா போய் டாக்டரை பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு எமோஷனலை முதல் பாட்டிலேயே அவங்க வாய்ஸ் மூலியமா கொடுத்துருப்பாங்க. எட்டாவதா நம்ம பார்க்க போறது கல்பனா மேம் தான். இவங்க பேரை சொன்னாலே இவங்க ஒரு கான்செர்ட்ல படையப்பா படத்துல வர அந்த கிளாசிக் போர்ஷனை பாடினது தான் ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு ஒரு காந்த குரலுக்கு சொந்தக்காரி தான் கல்பனா. இவங்க என் ராசாவின் மனசிலே படத்துல வர போடா போடா புண்ணாக்கு அப்படின்ற பாடலை தான் முதல்ல பாடியிருக்காங்க. நான் இத்தனை வருஷமா அதை பாடினது ஒரு பையனும் அதுவும் சின்ன பையனும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதை பாடினது ஒரு பொண்ணுன்னும் அது கல்பனா மேம்னும் ரீசெண்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் 90s கிட்ஸ்லேருந்து 2K கிட்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னீங்கன்னா நம்ம விஜயலட்சுமி மேம் தான். இவங்கள வைக்கம் விஜயலட்சுமி மேம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இவங்களுக்கு குக்கு படத்தில் தான் முதல் சான்ஸ் கிடைச்சிது. அதுவும் இவங்க பாடின முதல் பாட்டு கோடையில மழை போல அப்படின்ற அந்த சாங் தான். இவங்க வாய்ஸில் நிறைய பெப்பியான சாங்ஸ்லாம் வந்திருக்கு. ஆனாலும் கூட இவங்க வாய்ஸில் ஒரு மோட்டிவேஷ்னல் சாங் கேட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு புதிய உலகை தேடி போகிறேன் பாட்டு, மண்ணிலே ஈரமுண்டு பாட்டு, பிறவி என்னும் தூண்டில் முள்ளில் பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னாவே பயங்கரமாக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம ராஜன் ஒய்ஃப் சந்திரா தாங்க. எஸ், இவங்க சங்கர்ஜி டைரக்ஷனில் வந்த அன்னியன் படத்தில் சைனைட் விழியால்னு இப்போ 2K கிட்ஸ்லாம் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த பாட்டு இவங்க பாடினது தான். நம்ம ஆண்ட்ரியா மேம் பாடின முதல் பாட்டு கண்ணும் கண்ணும் நோக்கியா அப்படின்ற இந்த பாடல் தான். ஹலோ மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோ அவ்வளவுதான். டாடா பை பை சொல்லிட்டு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. பை பாய்.
டாடா குட் பை. இன்னும் நிறைய ஃபீமேல் சிங்கர்ஸோட ஃபர்ஸ்ட் சாங் வேணும்னா ஃபீமேலும் இல்லை மேல் சிங்கர்ஸோட ஃபர்ஸ்ட் சாங் வேணும்னா மேலும் டைப் பண்ணிட்டு போங்க. ஓட்டு எண்ணிக்கையை வச்சு நான் முடிவு பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் எதை பற்றி வீடியோ போடணும்னு.